الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن يسلبهم الذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب. சூரத்துல் الحج. சதகல்லாஹு மௌலானல் அலீம். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் முக்தாராத் என்ற கிதாபை மின் அதபில் அரபி இலக்கிய கலையை சார்ந்த இந்த கிதாபினை நாம் அழகான முறையிலே படித்து வருகிறோம். இதன் மூலம் அரபி இலக்கியத்தினுடைய போங்கு என்ன, நடைமுறை பாஷை என்ன, அதிலே கோபதாபங்களை அணுகக்கூடிய வார்த்தைகள், அதேபோல் அல்லாஹு தஆலா தன் திருமறையில் பயன்படுத்தக்கூடிய முறை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய புழக்கத்திலே புழங்கிய அந்த விதங்கள், சஹாபாக்கள் தங்கள் வாழ்க்கையில், அரபிகள், இன்னும் அரபி கவிஞர்கள், மேதாவிகள், அவர்கள் எல்லாம் புழங்கிய புழக்கத்தை நாம் இங்கு கிதாப் வடிவிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு அரபு இலக்கியத்திலே ஒரு பயன் தரக்கூடிய ஒரு கிதாபாக, புத்தகமாக இருக்கிறது. எனவே நாம் இதை தெளிவான முறையிலே படித்து புரிந்து பயன்பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சரியான பயனை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருவானாக. ஆமீன். அல் முக்தாராத் என்ற பாடத்தினுடைய 41வது பாடத்தின் வரிசையை நாம் அடைந்திருக்கிறோம். இது ஜாமிஅத்து ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நமக்கு நடத்தப்படுகிறது. இதன் மூலம் நமக்கு பெரும் பயன்களையும் பெரும் பிரயோஜனையும் தருகிறது. எளிமையான முறையிலே பாடங்களை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது. இது மிகப்பெரிய நன்மைக்குரிய காரியமாக இருக்கிறது. இந்த காரியத்திலே நாம் ஒன்று சேர வேண்டும், இன்னும் முந்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள், நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகள் மூலமும், இன்னும் தங்களுடைய துஆக்களில் எங்களை சேர்ப்பதன் மூலமும், இன்னும் அல்லாஹு தஆலா தங்களுக்கு வழங்கிய அந்த அருட்கொடைகளை நன்கொடைகளாக தருவதன் மூலமும் தாங்கள் அல்லாஹுடைய அருளை, திருப்தியை பெற முடியும். அந்த அடிப்படையிலே எவர்கள் தங்கள் நன்கொடைகளை தர விரும்புகிறீர்களோ அவர்களுக்காக வேண்டி இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் QR ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வழங்கி அல்லாஹுடைய அருளையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்வோமாக. அல்லாஹ் அதற்குரிய கிருபையை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பைன காலின் வகூரின் வதுபாபின் ஜசூரின். கம்பீரமான காலிக்கும், நீதிபதிக்கும், வீரம் நிறைந்த வீரமான ஒரு ஈக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய சம்பாசனைகள், ஒரு நிகழ்வுகள் தான் இங்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. கம்பீரமான நீதிபதியும் வீரமான ஈயும். இதனுடைய முதலாவது பகுதியை நாம் கடந்து விட்டு இரண்டாவது பகுதியை அடைந்திருக்கிறோம். முதலாவது பகுதியிலே அப்துல்லாஹ் இப்னு சிவார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆரம்பத்தை பற்றி பேசப்பட்டது. அவர்கள் அன்றாட வழமை, நடைமுறை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றியும், அவர்களுடைய பொறுமை, அவர்களுடைய நிதானம், மற்ற விஷயங்களும் நமக்கு அழகான முறையில் எடுத்து காட்டப்பட்டது. அதை தொடர்ந்து அல் ஜாஹில் என்று கூறப்படக்கூடிய இந்த கட்டுரையினுடைய ஆசிரியர் அவர்கள் பற்றியும் நாம் பார்த்தோம்.
ஏற்கனவே சொல்லும்போது அவர் அன்றைய நடைமுறையில் உள்ள பழக்க வழக்கங்கள், குணாதிசயங்கள் இதை பற்றி எழுதியதன் காரணமாகவே அவர் பிரபலியத்தை அடைந்தார் என்பதை நாம் பார்த்தோம். எனவே அந்த ஜாஹில் அவர்களை பற்றி சென்ற பாடத்தில் நாம் பார்த்தோம். அவருடைய மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதையும் நாம் சொல்லி காண்பித்தோம். அதை தொடர்ந்து இங்கு நாம் அப்துல்லா இப்னு சிவார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றித்தான் இங்கு லேசாக பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்லலாம். இது பார்ட் 2, இரண்டாவது பகுதியை தான் நாம் படிக்கப் போகிறோம். அப்துல்லா இப்னு சிவார் என்றால் அப்துல்லா இப்னு சிவார் இப்னி அப்துல்லா இப்னி குதாமா, சிவாருடைய மகனாரான அப்துல்லா. அப்துல்லா இப்னு சிவார் என்பது குதாமா அவருடைய மகனாரான அப்துல்லாவுடைய மகனாரான சிவாருடைய மகனாரான அப்துல்லா என்பவரைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அவர் பெரிய ஒரு காலியாக இருந்தார், இன்னும் பெரும் இமாமாகவும் இருந்தார். இவர் பஸ்ராவை சார்ந்தவர், தமீமி கூட்டத்தை சார்ந்தவர். இவர்களுடைய மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது ஹிஜ்ரி 228ஆம் ஆண்டு மரணம் அடைகிறார்கள். இவர்களுடைய தந்தை சிவார் காலியாக இருந்தார். இன்னும் அவர்களின் தந்தை, அதாவது அப்துல்லாஹுடைய பாட்டனார், அவர் பேரும் அப்துல்லா தான், அவரும் காலியாக இருந்தார். இருவருமே, அதாவது அப்துல்லா என்பவர் இப்பொழுது காலியாக இருக்கிறார் அல்லவா, அவருடைய தந்தை சிவாரும் சரி, அவருடைய தந்தை அப்துல்லாவும் சரி பஸ்ராவுடைய காலிகளாக இருந்தார்கள். இன்னும் ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய ராவிகளாகவும் இருந்தார்கள். ஹஸ்ரத் நசாய் ரஹமத்துல்லாஹி அவங்க பராயிலுடைய அந்த பாடத்தில் இவங்களுடைய ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அபு தாவூத் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய அந்த இதுலையும் பார்க்குறோம். இன்னும் இவர்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம்னா சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடியவராக இருந்தார்கள். இன்னும் இல்முடைய விஷயத்தில் அப்துல்லா பின் சிவாரை பற்றி சொல்கிறாங்க, இல்முடைய விஷயத்திலையும் சரி, கல்வியுடைய விஷயத்திலையும் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தவர்கள் தான். ஹஸ்ரத் அப்துல்லா பின் சிவார் ரஹமத்துல்லாஹி அவங்க இறக்கும் பொழுது அவங்களுடைய வயது 80 என்பதாக சொல்லப்படுது. 80 வயசுல அவங்க இறக்குறாங்க. பஸ்ராவுடைய காலியாக ரொம்ப நீண்ட காலம் இருந்தாங்க. இவர்கள் ஹஸ்ரத் அப்துல்லா பின் சிவார் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இருக்கிறார்களே, அப்துல் வாரிஸ் அத் தன்னூரி என்பவரை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் யாருன்னு சொல்லி சொன்னா ஹஸ்ரத் அபு தாவூத், ஹஸ்ரத் திர்மிதி, ஹஸ்ரத் நசாய், அபு தாவூத், திர்மிதி இவர்களுடைய ஷேக்குகளுக்கெல்லாம் ஷேக்களிலிருந்து ஒருவர். இவர்கள் எவரிலிருந்து கல்வியை கற்றார்களோ அவர்களுடைய ஷேக்களிலிருந்து ஒருவராக இருக்கக்கூடிய அப்துல் வாரிஸ் அத்தனூரி என்பவரிடமிருந்து அவரை அடைந்திருக்கிறார், அவரை சந்தித்திருக்கிறார், அவரிடமிருந்து பெற்றும் இருக்கிறார்கள். இவருடைய இந்த ஹஸ்ரத் அப்துல்லா பின் சிவார் அவருடைய குழந்தையின் பெயரை எடுத்துக்கொண்டால் சிவார் என்பதாக வரும். அப்போ அவர்களுக்குள்ள பேருடைய ஒற்றுமை இருக்கிறது. தந்தையுடைய சிவார் என்ற பெயரையே வச்சுட்டார். அப்போ இவங்க என்ன பணி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, ருவாத்துல் ஹதீஸ், அதாவது ஹதீஸை ரிவாய் செய்கிறது தான் இவங்களுடைய வேலையாக இருந்துச்சு. இவங்களுடைய முழு வேலையும் அதில் தான் இது பண்ணாங்க. இவங்களுடைய குன்னியத் அபு சிவார் என்பதாக சொல்லப்படும். அதே மாதிரி இவங்களுடைய ரிவாயத் யார்கிட்டருந்து கேட்டிருக்காங்க, தன்னுடைய தந்தையான சிவார் இப்னு அப்துல்லாட்டிருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் அப்துல்லா இப்னு பக்ரில் முஸ்னி ரஹமத்துல்லா அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. ஜரீர் இப்னு ஹாசிம் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. ஹம்மாத் இப்னு சலமா அவர்களிடமிருந்து ஹதீஸை கேட்டிருக்கிறார்கள். மாலிக் இப்னு அனஸ் ரஹமத்துல்லாஹி அவங்களிடமிருந்தும் கேட்டிருக்காங்க. உஹைப் இப்னு ஹாலித் அவர்களிடமிருந்தும் ஹதீஸை கேட்டிருக்காங்க. இது போன்று அதே மாதிரி இவங்க ராவில ஹதீஸ், அதாவது ஹதீஸை அறிவிச்சாங்க. இவங்கள்ட்ட இருந்து அறிவிச்சவங்களும் இருக்காங்க. அது யார் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மகனார் இப்னு சிவார் இப்னு அப்துல்லா இருக்கார்ல, அவர் அறிவிச்சிருக்கார். அடுத்து முஆவித் இப்னு சாலிஹ் என்பவர் அறிவிச்சிருக்காங்க. அபு ஜரா அர் ராசி அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஹர்புல் கிர்மானி என்பவங்க, முஹம்மது இப்னு இப்ராஹிம் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. உபைதுல்லா இப்னு பல பேர், அபு ஹனீஃபா அல் ஜும்ஹி, இது போன்று பல நபர்கள் செஞ்சிருக்காங்க. இவர்களிடமிருந்து ரிவாயத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது தபக்காத்துல் குப்ரா
என்ற கிதாபில் பதிவிடப்பட்டிருக்கு. அப்துல்லா இப்னு சிவார் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய விஷயத்தில் இதில் பதிவிடப்பட்டிருக்கு. தாரிகுல் கபீர்லையும் இருக்கிறது. அதே மாதிரி அல் ஹத்தீபுல் பக்தாதி அதிலேயும் இந்த நாம் சொன்ன இந்த வரலாறு பொய்ந்திருக்கிறது. அப்போ இது அப்துல்லா இப்னு சிவார் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய சுருக்கமான ஒரு வரலாறாக இருக்கிறது. அவர்களை பற்றித்தான் இங்கு நமக்கு பாடம் போய்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த சேவை, அவர்களுடைய அந்த பணி, அவருடைய அந்த பொறுமை, இதை பற்றித்தான் பாடம் சென்று கொண்டிருக்கிறது. வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். மீதி உள்ள இன்ஷா அல்லாஹ் பாடத்தின் விளக்கங்களை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பாடத்தை நாம் ஆரம்பமாக பார்த்து கொண்டிருந்தோம். அதில் காதி அப்துல்லா இப்னு சிவார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அன்றாடம் தொழுகைக்கு செல்வது, அங்கு அமர்வது, ஒவ்வொரு தொழுகைக்கும் எழுந்திருத்து போய் சென்று விட்டு மஜ்லிஸில் வந்து அமர்வது, அந்த அமரக்கூடிய முறையின் தன்மை, அதில் இருக்கக்கூடிய உறுதி, இதையெல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு தங்களுடைய பொறுப்பை கவனிக்க விஷயத்தையும் அதிலே சொல்லப்பட்டது. அந்த அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் ஒதுவுடைய அந்த விஷயம், ஒரே ஒதுவை கொண்டு தொழுது விடுவார்கள் என்ற விஷயமும், தண்ணீர் குடிக்க எழுந்திருக்க மாட்டார்கள், இது போன்று பல அவருடைய ஒரு அற்புத தன்மைகள் சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து பாடம் ஆரம்பிக்கிறது. பாருங்கள். கதாலிக்க கான ஷஅனுஹு ஃபீ திவாலில் ஐயாமி வஃபீ கிசாரிஹா. கதாலிக்க இவ்வாறே, மேற்சொன்ன அந்த முறையின் பிரகாரமே அவர்களுடைய அந்த வழக்கம் எப்படி இருக்கும்? கான ஷஅனுஹு அவருடைய நிலையிலிருந்து ஆகியிருந்தது. ஃபீ திவாலில் ஐயாமி நீளமான நாட்களாக இருந்தாலும் சரி, நாட்களிலே நீளத்திலும் நீளமாக இருக்கக்கூடிய நாளிலும் சரி, வஃபீ கிசாரிஹா அந்த நாட்களிலே சுருக்கமாக இருக்கக்கூடிய நாளாக இருந்தால், அதாவது பகலுடைய நீளமாக இருந்தாலும் சரி, அல்லது பகல் சுருக்கமாக இருந்தாலும் சரி, அதாவது பகலுடைய நீளத்திலேயும் பகலுடைய சுருக்கத்திலேயும் அவருடைய நிலை இவ்வாறே ஆகியிருந்தது. வஃபி சைஃபிஹா வஃபி ஷிதாயிஹா அவர்களுடைய வஃபி சைஃபிஹா அந்த நாளினுடைய கோடை காலத்திலும், அதே மாதிரி வஃபி ஷிதாயிஹா அந்த பகலுடைய குளிர்காலத்திலும், நாட்களுடைய பகலிலேயும் அதே போன்றுதான் அவர்களுடைய நிலை ஆகியிருந்தது. وَكَانَ مَعَ ذَلِكَ لَا يُحَرِّكُ يَدًا وَلَا عُضْوًا அதே மாதிரி அவர்கள் வக்கான ஆகியிருந்தார்கள். மஅ ذَلِكَ அதனுடன், இந்த விஷயம் மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இருப்பதுடன், லா யுஹர்ரிகு யதன் அவர்கள் தங்கள் கையை அசைக்க மாட்டார்கள், வலா உத்வன் அதே போன்று எந்தவித உறுப்பையும் அசைக்க மாட்டார்கள், வலா யுஷீரு பிரஅஸிஹி இன்னும் அவர்கள் சைகனை செய்ய மாட்டார்கள், பிரஅஸிஹி அவர்களுடைய தலையை கொண்டு. இந்த ஹூத் அமீர் அது ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு சிவார் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு தான் போதும். இங்கேயும் அதே மாதிரி தான். ஹூல் அமீர் அதுக்கான ஷஅனுங்கிறது அப்துல்லா இப்னு சிவார் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட தான் போதும். சரி. வலைச இல்லா அன் யதகல்லம வலைச அவர்கள் இல்லை, இல்லா அன் யதகல்லம பேசியே தவிர, அதாவது சும்ம யூஜிசு வ யப்லுகு பில் யஸீர் மினல் கலாமி இலல் மஆனி கஸீரத்தன் இலல் மஆனில் கஸீரத்தி கபீரத்தி இலல் மஆனில் கபீரத்தி. அப்போ என்ன செய்வாங்க? ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு சிவார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க பேசவில்லை. வலைச இல்லா யதகல்லம அவர்கள் பேசியே தவிர இல்லை, சும்ம அவ்வாறு பேசினால் யுஜிசு யூஜிசு அதாவது பேச்சை சுருக்கமாக பேசுவார்கள். வயப்லுகு பில் யஸீரி இன்னும் அவர்களுடைய கொஞ்சமான சுருக்கமான அந்த பேச்சு என்பது மினல் கலாமி பேச்சிலிருந்து அவருடைய குறைவான பேச்சு என்பது அடையும், இலல் மஆனில் கபீரத்தி உயர்ந்த பெரும் கருத்துக்களின் பக்கம் அவருடைய பேச்சிலிருந்து சிறிய பேச்சுக்கள் கூட அடையக்கூடியதாக அமையும். அப்போ சுருக்கமாகத்தான் பேசுவாங்க. அந்த சுருக்கமான பேச்சிலிருந்து சுருக்கமானதும் அடையும், பெரிய பெரிய மானாக்களை கருத்து ஆழம் கொண்ட விஷயமாக அமையும். இப்போ பைனா ஹுவ கதாலிக்க, பைனா இவ்வாறு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, அவர் அவ்வாறே இருக்கும் நேரத்தில் தாத்த யோமின் ஒரு நாள், வ அஸ்ஹாபுஹு ஹவாலிஹி ஹவாலைஹின்னு சொல்லலாம். ஹவாலைனா அவர்களுடைய இரு புறங்களிலும், வ அஸ்ஹாபுஹு அவருடைய தோழர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே,
அந்த அப்துல்லா பின் சிவார் ரஹமத்துல்லாஹி தோழர்கள் இரு புறங்களிலும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒஃபிஸ் சிமாத்தைனி ஒஃபிஸ் சிமாத்தீனி பைன எதை ஒஃபிஸ் சிமாத்தைனி பைன எதைஹி ஒஃபிஸ் சிமாத்தைனி இரண்டு சஃப்புகளாக பைன எதைஹி அவர்களுக்கு முன்னால் அப்படின்னா அஸ்ஹாபுஹு ஹவாலைஹி அவங்களுடைய தோழர்கள் அவங்களை சுற்றி இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அவர்களுக்கு முன்னால் இரண்டு சஃப்புகளிலே இருப்பார்கள். சகத அலா அன்ஃபிஹி துபாபுன். அப்போ அவ்வாறு இருந்து கொண்டு இருக்கும்போது சக்கத்த வந்து விழுந்தது. இது சக்கத்தங்கிற ஒரு வார்த்தை, அதாவது விழுந்த நேரத்தில் அந்த இடத்துல செஞ்சு வந்து விழுந்துச்சு. இது ஒரு ஈ அலா அன்ஃபிஹி அவருடைய மூக்கின் மீது ஒரு ஈ வந்து என்ன செஞ்சு அமர்ந்தது. சக்கத்துனா விழுந்ததுன்னு அர்த்தம். ஃபாத்தாலல் அதாவது ஃபாத்தால் நீட்டியது, அல் மக்ஸ அதில் அமர்ந்திருப்பது நீட்டியது. தங்குவது மக்ஸ்னா தங்குறது, தங்குதலை நீட்டியது. சும்ம தஹவ்வல இலா மௌகி ஐனைஹி பிறகு அது மூக்கி ஐனைஹி சும்ம தஹவ்வல பின்பு அது மாறியது. தஹவ்வலனா மாறியது. இலா மூக்கி ஐனைஹி அவருடைய இரு கண்களுடைய ஓரத்தின் பக்கம். இரு கண்களின் ஓரத்தின் பக்கம் என்ன செய்யுது? அந்த ஈயானது போய் ஒதுங்கியது. பராம சபுரு அலா சுகூத்திஹி அலல் மூக்கி பராம சபுர அலா சுகூத்திஹி அலல் மூக்கி இந்த இடத்துல அவங்களுடைய இரு கண்களுடைய அந்த ஓரத்தில் போய் நின்றுச்சு. பராம சபுர அவர் அப்துல்லா பின் சிவா ரஹ்மத்துல்லாஹி அவங்க பொறுமையை எரிந்தார், பொறுமையை காத்தார்னு அர்த்தம். பொறுமையாக இருந்தார். அலா சுகூத்திஹி அந்த ஈயினுடைய விழுதலின் மீது அலல் மூக்கி இந்த கண் ஓரத்திலே அது விழுந்ததன் மீது அவர் பொறுமையாக இருந்தார். சபர அலா அல்லத்திஹி வ நிஃபாதி ஹுருத்தூமிஹி சபர இன்னும் பொறுமை காத்தார். அலா அல்லத்திஹி அதனுடைய கடித்தலின் மீது, அது கடித்து கொண்டிருக்கிறது அல்லவா, அதன் மீதும் நிஃபாதி ஹுருத்தூமிஹி இன்னும் அதனுடைய அந்த ஈயினுடைய அந்த துதிக்கை, அந்த அதனுடைய அது இருக்கக்கூடிய அந்த உறிஞ்சக்கூடிய அந்த துதிக்கை இருக்குல்ல, அந்த சிறிய கால் போன்ற அந்த விஷயங்கள் அதனுடைய செயல்பாட்டின் மீதும், நிஃபாதுனா அது என்ன செஞ்சு அதை போட்டுட்டு குத்தி கொண்டிருக்கிறது அல்லவா, அதன் மீதும் அவர் பொறுமை காத்தார். கமா ராம சபுர அலா சுகூத்திஹி அலா அன்ஃபிஹி கமாராம பொறுமை காத்ததை போன்று சபுர பொறுமையாக இருந்ததை போன்று அலா சுகூத்திஹி அலா அன்ஃபிஹி அந்த ஈயினுடைய விழுதலின் மீது அலா அன்ஃபிஹி அவருடைய முகத்தின் மீது, அவருடைய மூக்கின் மீது அந்த ஈ விழுந்ததன் மீது எவ்வாறு பொறுமை காத்தாரோ அதே போன்று அதனுடைய அந்த அந்த குருத்தும் அதனுடைய துதிக்கையினுடைய குத்துதலின் மீதும், இந்த ஈ இருக்கக்கூடிய அந்த ஈயுடைய கால் கை அதனுடைய குத்துதலின் மீதும் அதனுடைய கடித்தலின் மீதும் பொறுமை காத்தார்கள். மின் கைரி ஐ யத்தஹர்ரக மின் கைரி ஐ யுஹர்ரக மின் கைரி ஐ யுஹர்ரிக அர்னபதஹு அவ் அதாவது அவர் எப்படின்னு சொன்னா மின் கைரி இல்லாமல், மின் கைரி ஐ யுஹர்ரிக அர்னபதஹு அதாவது அவர்களுடைய அந்த மூக்கந்தண்டை, அர்ணபத்துனா அந்த மூக்கு நுனி சொல்றது, மூக்கந்தண்டை அவர்கள் அசைக்காமல், அதேபோல் அவ் யுகல்லின வஜ்ஹவு இன்னும் அவருடைய முகத்தை சுளிக்காமல், கொஞ்சம் அப்படி இருக்கிறது, அப்படி இருக்காமல், அவ் யதுப்ப பி உஸ்பஇஹி பி இஸ்பஇஹின்னு சொல்லலாம், அவருடைய விரலை கொண்டு அதை விரட்டாமல், விரலை கொண்டு அதை விரட்டாமல் அவர் அப்படியே பொறுமை காத்து கொண்டிருந்தார். பலம்மா தால தாலிக்க அலைஹி மின துபாபி பலம்மா தால தாலிக்க இந்த விஷயம் நீண்ட போது அலைஹி அவரின் மீது மின துபாபி அதாவது துபாபிலிருந்து ஈனுடைய இந்த விஷயம் அவரின் மீது நீண்ட போது வ ஷகலஹு வ அவுஜாஹு வ ஹரகஹு வ ஷகலஹு அவரை திருப்பி விட்டது, பாராமுகமாக்கி விட்டது. வ அவுஜாஹு இன்னும் அவருக்கு நோவினை கொடுத்து விட்டது. ஷகல யஷ்குலு ஷகலனாலும் இது ஷகல யஷ்கலு அவரை
பாராமுகமாக்கி விட்டது. அவுஜாஹு இன்னும் அவுஜா அவர்களுக்கு வேதனை கொடுத்து விட்டது. வ அஹ்ரகஹு அப்படின்னா அவர் அப்படியே எரிச்சிருச்சு, அவருக்கு எரிச்சலை ஏற்படுத்திருச்சு, ரொம்ப ஒரு சிரமமான ஒரு இதை ஏற்படுத்திருச்சு. கசத இலா மக்கானின் லா யஹ்தமிரு தகாஃபுலு, அவர் நாடினார் இலா மக்கான் ஒரு இடத்தின் பக்கம், லா யஹ்தமிரு தகாஃபுல், லா யஹ்தமிரு அதாவது இடம்பாடு இல்லாத இடம், ஏற்படாத ஒரு இடம். அத்தகாஃபுல் அதாவது கஃப்லத் கஃப்லத் என்பது பொடுபோக்கு, பொடுபோக்கு என்பது ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை அவர் நாடினார். அத்துபக ஜஃப்னஹு அல் ஆலா, அத்துபக ஜஃப்னஹு அல் ஆலா அலா ஜஃப்னிஹில் அஸ்ஃபல் பலம் என்ஹவ். அவர் என்ன செஞ்சாரு, அத்துபக் அப்படி அசைத்தார், ஜஃப்னஹு அவருடைய, அதாவது அத்துபக்கனா ரெண்டையும் ஒட்டுறது, ஜஃப்னஹுல் ஆலா அதாவது மேல் இமையை, மேல் இமையை கீழ் இமையோடு என்ன செய்தார், அதாவது அத்துபக்கனா ஒரு என்ன செய்யுது, அந்த கண்ணை சிமிட்டை சொல்றது. அப்போ அவர் இரண்டையும் ஒன்றிணைத்தார். அத்துபக்க ஜஃப்னஹுல் ஆலா அலா ஜஃப்னிஹில் அஸ்பல் அஸ்பல் ஃபலம் என்ஹத், அவ்வாறு செய்தும் அந்த ஈயானது எழுந்திருக்கவில்லை. அவரை அழைத்தது, தாலிக்க அந்த செயலானது, இலா அன் யுவாலிய அதாவது தொடர்படியாக இவைகள் அனைத்தையும் தொடர்படியாக செய்வதன் பக்கம் அழைத்தது. இலா யுவாலினா தொடர்படியாக செய்வதன் பக்கம் அழைத்தது. பைனல் இத்துபாக்கி ஒல் ஃபத்ஹி அதாவது இத்துபாக் திறத்தல் இன்னும் மீடுதல் இன்னும் ஃபத்ஹ திறத்தல். இப்போ மூடுவது திறத்தல் இன்னும் மூடுவதன் பக்கம் தொடர்படியாக அதை செய்வதன் பக்கம் அந்த செயல்களானது அவரை அழைத்தது. கண்ணை மூடுவது இத்துபாக்னா ரெண்டு மேலங்கினையும் அது சில நேரம் ரைசுமா சக்கன ஜஃப்னஹு, அப்போ என்ன செய்யும், அது விலகிக்கொள்ளும். ரைசுமா சில நேரம், எப்போ அப்படின்னு சொன்னா அவர் சக்கன ஜஃப்னஹு அவருடைய அந்த ஜஃபன் அந்த இமையானது அசையாமல் அமைதியாக இருக்கும் பொழுது அது லேசாக விலகிக்கொள்ளும். சும்மா ஆத இலா மூக்கிஹி பி அஷத்திமிம் மர்ரத்திஹில் ஊலா, சும்மா பிறகு அது திரும்பியது இலா மூக்கிஹி அவருடைய அந்த கண் ஓரத்தின் பக்கம், பி அஷத்தி மிகவும் கடுமையானதாக, மிம் மர்ரத்திஹில் ஊலா முதலாவது முறையை விட, பி அஷத்தன மிகவும் கடுமையானதாக, மிம் மர்ரத்திஹில் ஊலா முதலாவது முறையை விட கடுமையான முறையிலே அது அதன் பக்கம் திரும்பிவிடும். فغمس خرطومه في مكان كان قد آذاه فيه قبل ذلك. فغمس இன்னும் அது நுழைக்கும் மூழ்கும், அப்படி முக்கும், குர்த்துமுகு அவருடைய தன்னுடைய குர்த்துமை யாரு அந்த ஈ தன்னுடைய அந்த துதிக்கையை உள்ளே முக்கும், ஃபி மக்கான் ஒரு இடத்திலே முக்கும், கான கது ஆதாகு அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், கது ஆதாகு திட்டமாக அவருக்கு நோவினை கொடுத்திருக்குமே, ஃபீ அந்த இடத்திலே, கபலதாலிக்கு இதற்கு முன்பாக எந்த இடத்திலே அவருக்கு நோவினை கொடுத்திருந்ததோ, திட்டமாக நோவினை கொடுத்திருந்ததோ அந்த இடத்திலே என்ன செய்யும், தன்னுடைய அந்த துதிக்கையை திரும்பவும் என்ன செய்யும், உள்ளே நுழைக்கும். ஃபக்கான எஹ்திமாலுஹு அகல்ல, அப்போ அவருடைய அந்த தாங்குதல் சக்தி, எஹ்திமாலா சகித்து கொள்வது, பொறுமையாக சகித்து கொள்வது. அப்போ அவருடைய ஃபக்கான எஹ்திமாலுஹு அவருடைய அந்த பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த நிலை ஆகியிருந்து அக்கல்ல மிகவும் குறைவானதாக ஆகிவிட்டது. வ அஜஸஹு அனி சபுரி அலைஹி ஃபி சானியத்தி அக்வா, வ அஜஸஹு இன்னும் அவர் இயலாமையில் ஆகிவிட்டார், அனி சபுரி பொறுமை விட்டும், அலைஹி அதன் மீது செய்யக்கூடிய இந்த விஷயத்தின் மீது பொறுமை விட்டும் இயலாமல் ஆகிவிட்டார், ஃபி சானியத்தி இரண்டாவது முறையிலே, அக்வா மிக அதிகமாக, அதாவது முதல் முறையை விட இரண்டாவது முறையில மிக அதிகமான முறையில் என்ன செஞ்சார், அவர் பொறுமையை விட்டும் இயலாமலாகிவிட்டார். ஃபஹர்ரக அஜ்ஃபானஹு அவருடைய அந்த இமைகளை அசைக்க ஆரம்பித்தார். வஸாத ஃபி ஷித்தத்தில் ஹரக்கத்தி அசைவனுடைய அந்த கடுமையிலே அவர் அதிகப்படுத்தினார். வஅலஹ ஃபி ஃபத்ஹில் ஐனி இன்னும் அவர் கண்ணை திறக்கக்கூடிய விஷயத்தில் அலஹனா ரொம்ப மீண்டும் மீண்டும் செய்தார்னு அர்த்தம், தொடர்படியாக செய்தார். வஅலஹ ஃபி ஃபத்ஹில் ஐனி கண்ணை திறக்கக்கூடிய விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்தார். வஃபி ததாபுஇல் ஃபத்ஹி வல் இத்பாகி
அதாவது ததாபுக் அப்படின்னா வந்து தத்தாபுயினா தொடர்வதில், அல் ஃபத்ஹி திறப்பதையும் இன்னும் மூடுவதையும் தொடராக செய்யக்கூடிய விஷயத்துல அது செய்யாரு, இன்னும் அதிகப்படுத்தினார். அப்படி தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டார். அது மூட துறக்க எப்படி என்ன செய்யாரு, அவர் செய்ய ஆரம்பிச்சு விட்டார். பத்தனஹா அன்ஹு பிகத்ரி மா சக்கரத் ஹரக்கத்துஹு, பத்தனஹா அது தூரமாகிவிட்டது, அன்ஹு அவரை விட்டும், பிகத்ரி எந்த அளவுக்கு என்றால், மா சக்கனத் ஹரக்கத்துஹு அவருடைய அந்த அசைவு என்பது எப்பொழுது, அவருடைய அசைவு எந்த அளவிற்கு அது அமைதியாக இருக்குமோ அந்த அளவிற்கு அது அவரை விட்டும் நீங்கக்கூடியதாக இருந்தது. சும்மா ஆத பிறகு திரும்பிவிடும், பிறகு சும்மா ஆத இலா மௌதிஇ பிறகு அதனுடைய அதே இடத்தின் பக்கம் மீண்டும் திரும்பியது. அப்போ அந்த மாதிரி அவர் அசைவை குறைக்கும் போது அது நகன்றும், திரும்ப நின்னவனே என்ன செஞ்சிடும், வந்துடும். அசைவு செஞ்சுட்டு இருக்கும்போது அசைச்சிட்டு இருக்கும்போது நைஸாக நகலும், அசைத்து முடித்தோம் ரெண்டாவது வந்து அதே இடத்துக்கு திரும்பி வந்துடும். சும்மா ஆத இலா மௌதிஇ திரும்பவும் அது திரும்பியது, இலா மௌதிஇ அதனுடைய இடத்தின் பக்கமே திரும்பி வந்து விட்டது. ஃபமா ஜால யுலஹி அலைஹி ஹத்த ஸ்தஃப்ரக சபுருஹு வ பலக மஜ்ஹூதுஹு. ஹத்த ஸ்தப்ர அதாவது ஃபமா ஜால யுலஹி அது அவரை நிர்பந்தப்படுத்தி கொண்டே இருந்தது. ஃபமா ஜால யுலஹி அவர் அவ்வாறு நிர்பந்தமாக செய்து கொண்டே இருந்தார் அலைஹி அதன் மீது. ஹத்தா இதுவரை என்றால் இஸ்தஃப்ரக அவர் சபுருஹு, இஸ்தஃப்ரகனா காலி ஆயிடுச்சு, சப்ரஹுனா அவருடைய பொறுமையை காலியாக்கும் வரை, பலக மஜ்ஹூதஹு அவருடைய அந்த கஷ்டத்தினுடைய எல்லையை அவர் அடையும் வரைக்கும், கஷ்டத்தின் எல்லையை அடையும் வரைக்கும், அவருடைய பொறுமையை அவர் முழுமையாக தீர்க்கும் வரைக்கும் அவர் மீது எதை என்ன செஞ்சு அந்த கொசுவானது ஃபமாசால யுலஹீனா அவரை கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்தது. அவர் சிரமத்தில் அதாவது அவரை வந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் அவரின் மீது தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தது. அவர் தன்னுடைய பொறுமையும் இழந்து விட்டார். இன்னும் அவருடைய அந்த கஷ்டம், அந்த எல்லை அதாவது சிரமத்தினுடைய எல்லையும் அவர் அடைந்து விட்டார். அதற்கு பிறகு அந்த கொசுவினுடைய அந்த ஈயனுடைய நிலை என்ன ஆகுது, எவ்வாறு அவர் தன்னை அதை விட்டும் தற்காத்துக் கொள்கிறார், இதன் மூலம் நமக்கு சொல்ல வரக்கூடிய படிப்பினை என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்களிலே அடுத்துள்ள பாடங்களில் பார்ப்போம். அதுவரை இன்ஷா அல்லாஹ் ஆஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.